கொரோனாவிற்கு எதிராக களத்தில் இறங்கி சேவை புரியும் மனித தெய்வங்களான காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இளைப்பாற வழிவகை செய்யும் பிலீவ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். போபால் கேஸ் ட்ராஜடி வேர்ல்டு ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு ட்ராஜடி. அது மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயனைட் கேஸ். ஸோ அது லீக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8000 to 10,000 பேர் அந்த இதில் இறந்தாங்க. எவ்வளோ பேர் அது எஃபெக்ட்ஸ் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டராக இன்னும் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் தான் இப்போ இந்த விசாகப்பட்டினத்தில் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெரின் அப்படின்னு சொல்ற ஒரு கேஸ். இது எங்கேருந்து வருதுன்னா ரெசின் அப்படின்னு சொல்ற அந்த ட்ரீஸ்ல வந்து கம்முக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெசின். அதுல இருந்து ஒரு வர ஃபார்ம் தான் இந்த ஸ்டெரின். இந்த ஸ்டெரின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஒரு வாலடைல் லிக்விட்னு சொல்றான். வாலடைல்னா என்னன்னா ஈஸியா பரவும். எப்படி பெட்ரோல் வெளியே வச்சா கேஸ் மாதிரி பரவிடுதோ அதே மாதிரி இது வந்து ஈஸியா பரவும். சோ அது வந்து எவாபரேட் ஆகும், கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். இது ஒரு வாலடைல் லிக்விட். சோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிற ஆர்கன் பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி, அதாவது நம்மளோட நுரையீரல் பகுதிகள் வந்து ஈஸியா எஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இந்த விசாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ எத்தனை 5000 பீப்புள்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, அப்சர்வேஷன்ல இருக்காங்கன்னா இது ஒரு அக்யூட் இன்சிடென்ட். இது ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆஃப் பாய்சனிங். சோ இந்த கேஸ் லீக் ஆயிருக்கு, அதை இன்ஹேல் பண்ணிருக்காங்க, அதனால ஸ்டெரைன் ஆக்சைடா மாறி இருக்கு. அதோட கான்சிக்வென்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்போ இந்த ஸ்டெரைன் வந்து அவுட் பிரேக் ஆயிருக்குல்ல, இப்போ அந்த ஏரியாவில் இந்த எவ்வளவு நாளுக்கு வந்து இந்த ஸ்டெரைன் வந்து அங்க பிரச்சனை உண்டாக்கும், இந்த எஃபெக்ட் எவ்வளவு நாள் நீடிக்குங்க? ஏர் லெவல்ல வந்து எவ்வளவு ஸ்டெரைன் லெவல்ஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க, எவ்வளவு ppm இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 300 மேல தாண்டினாலே நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து வருது. சோ அது 5000 வரைக்கும் போச்சு அப்படின்னா ஆள் அங்கேயே வந்து காலி பண்ற அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு. சப்போஸ் ஒரு பிரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா உள்ள போயிட்டு அந்த கருவையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஊனமுற்ற கருவா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன இதுன்னா அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு அவங்க தெர்மாமீட்டரை வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க மெர்க்குரியை வந்து ரா மெட்டீரியலா நம்மளுக்கு அமிச்சு நம்ம இங்க தயாரிச்சு தெர்மாமீட்டரை அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன் அந்த தெர்மாமீட்டர் அவங்க அங்க வந்து தயாரிக்க முடியாதா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. ஸ்டெரைன் கேஸ் வந்து லீக் ஆகி அங்கே இருக்கிற மக்கள் இது வரைக்கும் ஒரு 10 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெரைன் கேஸ்னால் என்ன, அது அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும்? ஸோ ஒரு சின்ன குட்டி கதை. எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, ஒரு 21 வயசு ஃபீமேலு. அவங்க வரும்போது கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா மூச்சு வாங்குது, அதே மாதிரி கையெல்லாம் நடுங்குது, வலிப்பு, இந்த மாதிரி வந்தாங்க. அவங்க வந்து மூச்சு வாங்குறதுனால எங்ககிட்ட அமைச்சிருந்தாங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங், அந்த ஸ்பார்க்ஸ் மாதிரி அங்கங்கங்க ஜொலிக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது நுரையீரல் மட்டும் வரைக்கும் நிற்கலை, வயிறு பகுதி, எலும்புகள், மூளை அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த பார்ட்ஸ் ஜொலிக்குது. என்னடா அதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் டாக்ஸிகாலஜி ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு காமிச்சோம். அப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா மெர்க்குரி லெவல்ஸ் வந்து இந்த ஃபீமேலுக்கு இருக்கு, ஹையாக இருக்குன்ட்டு. அந்த ஏரியா சுற்றி மெர்க்குரி எங்கேயுமே இல்லை. ஆனால் எங்கள் பேஷண்ட்டுக்கு எப்படி மெர்க்குரி வந்ததுன்னு அப்புறம் போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணி கண்டுபிடிக்கும் போது என்ன வந்ததுன்னு ஆன்சரு, அது வந்துட்டு அந்த அவங்களோட லவ்வர் வந்துட்டு அவங்க வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாய்சனிங் பண்ணதா கேஸே மாறிடுச்சு. அப்புறம் ஒரு மெடிக்கல் கேஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கேஸாக மாறிடுச்சு. ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் அந்த மாதிரி டாக்ஸிகாலஜி, அதாவது டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் காஸ் பண்ற கான்சிக்வன்சஸ். நீங்க எக்ஸாக்டா கோட் பண்ற மாதிரி இம்பார்ட்டன்டா 1984 டிசம்பர் மாசம் போபால் கேஸ் ட்ராஜடி வேர்ல்டு ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு ட்ராஜடி. அது மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயனைட் கேஸ். ஸோ அது லீக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8000 to 10,000 பேர் அந்த இதில் இறந்தாங்க. எவ்வளோ பேர் அது எஃபெக்ட்ஸ் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டராக இன்னும் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் தான் இப்போ இந்த விசாகப்பட்டினத்தில் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெரின் அப்படின்னு சொல்ற ஒரு கேஸ். இது என்ன காம்பவுண்ட், என்ன கெமிக்கல்னா இது ரொம்ப காமனாக நம்ம டாக்ஸிகாலஜியில் படிக்கிற ஒரு கெமிக்கல்ல ஒரு டிஃப்ரெண்டான கெமிக்கல். இது எங்கேருந்து வருதுன்னா ரெசின் அப்படின்னு சொல்ற அந்த ட்ரீஸ்ல வந்து கம்முக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெசின். அதுல இருந்து ஒரு வர ஃபார்ம் தான் இந்த ஸ்டெரின். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஒரு ஹைட்ரோ கார்பன் சார். ஹைட்ரோ கார்பன் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும். இந்த கார்பன் ஹைட்ரஜன் என்னென்ன கார்பன் ஹைட்ரஜன் எப்படின்னா எத்திலின், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பென்சின். இந்த எத்திலின் மற்றும் பென்சின் ரெண்டும் சேரும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெசினோட சேரும் போது அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெரின். இந்த ஸ்டெரின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஒரு வாலடைல் லிக்விட்னு சொல்றான். வாலடைல்னா என்னன்னா ஈஸியா பரவும். எப்படி பெட்ரோல் வெளியே வச்சா கேஸ் மாதிரி பரவிடுதோ அதே மாதிரி இது வந்து ஈஸியா பரவும். சோ அது வந்து எவாபரேட் ஆகும், கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். இது ஒரு வாலடைல் லிக்விட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெரின் தான் பாத்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியலா பல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் நம்ம போட்டிருக்க லெதர் ஷூஸ், ஒரு ரப்பர் ஸ்லிப்பர், ஒரு யூஸ் பண்ற பென்சில் பாக்ஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக், ஏன் லேடிஸ் கட்டுற புடவையில இருக்கிற பாலிஸ்டிரீன் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெசின்ல இருந்து வரக்கூடிய இந்த
ஸ்டெரின் தான் மெயின் காம்பனண்டா இருக்கு. இதுல இருந்து தான் இந்த ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி இந்த பாலிஸ்டிரீன் இந்த நிறைய என்ஹான்சியோமர்ஸ்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெரின் கேஸ் தான் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹைட்ரோகார்பன், பென்சின் குளோரைடு, வினைல் குளோரைடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபென்சின், வினைல் பென்சின் அப்படின்ற பல கெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்கிறது இந்த ஸ்டெரின் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், அவ்வளோதான் சொல்லணும் இதில். ஸோ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஸ்டெரைன் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போது இந்த லைட்டாக லீக் ஆனதுக்கே வந்து இவ்வளோ பாதிப்புகள் உண்டாயிருக்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா ஸ்டெரைன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்க. அதனால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா சார்? இப்போ வந்து நம்ம ஸ்டெரின் வந்து ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு ப்ராடக்டாக மாற்றிடுவாங்க. ஸ்டெரின் எப்போ டேஞ்சர் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டெரின்ன்ற காம்பவுண்டு தான் டேஞ்சர். அது எப்போ பாலி இதோட சேர்ந்து பாலிஎஸ்டீனா மாறும்போது அது ஒரு யூஸ் பண்ற மெட்டீரியலா மாறிடுது. அப்ப ஆபத்து எங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க தான் ஆபத்து. யார் அந்த ஸ்டெரைன் கேஸோட வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஆபத்து. இப்போ கூட அந்த ஸ்டெரைன் என்ற ஃபார்ம் லீக் ஆனதுனால தான் பிரச்சனை. இப்போ பாலிஸ்டரால் வெளியே வந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால அங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் ஹை ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அந்த கண்டெய்னர்ஸ்ல அவ்வளவு பெரிய அலாய்ஸா இருக்கும், எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க. பட் ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிஸ்ஹாப்ஸ் அங்கங்க நடக்கும்போது ஒரு பெரிய டிசாஸ்டரா வந்து மாறுது. ஏன் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஸ்டெரைன் என்ற கேஸ் வரும்போது அதுல நம்ம ஒருத்தவங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது சுவாசிக்கிறாங்களோ அது எந்த மோட்ல வேணா நம்ம இது பண்ணலாம். யாரும் வாலண்டியரா அது லிக்விட் எடுத்து குடிக்க மாட்டாங்க. சோ காமனா ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணனும்னா அது கேஸ் ஃபார்ம்ல தான் அட்டாக் பண்ணுது. சோ அந்த கேஸ் அவங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹியூமன் பாடியில அனிமல்ஸ் உடம்புல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் இருக்கு. அது பேர் சைட்டோக்ரோம் P450 சொல்லுவாங்க. அந்த ஸ்டெரைன் நம்ம உள்ள சுவாசிக்கும் போது நம்ம பாடியில இருக்க சைட்டோக்ரோம் P450 அதோட இன்டராக்ட் பண்ணும்போது ஸ்டெரைன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலா மாறுது. அந்த ஸ்டெரைனே ஸ்டெரைன் ஆக்சைடா மாறுது. இந்த ஸ்டெரைன் ஆக்சைடு தான் பாய்சன், இந்த ஸ்டெரைன் ஆக்சைடு தான் டாக்ஸின், இந்த ஸ்டெரைன் ஆக்சைடு தான் மியூட்டேஜன், இந்த ஸ்டெரைன் ஆக்சைடு தான் கார்சினோஜன். என்ன சார் மியூட்டேஷன் கார்சினோஜன்னா? மியூட்டேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்ங்க காமிக்கும். அதுதான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. கார்சினோஜன் என்னன்னா கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அத தன்மை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கார்சினோஜன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த இதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைனோட எப்படி பாடியோட ரியாக்ட் ஆகி ஸ்டெரைன் ஆக்சைடா ஃபார்ம் பண்ணுது. ஸோ டைரக்ட் ஸ்டெரைன் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் நம்மளோட என்டர் ஆனவொன்னே அது ஆக்சைடு ஃபார்ம் மாறிடுது. அதனால ஏற்படுற கான்சிக்வன்சஸ். நீங்கள் ஆக்சிடேஷன் பற்றி பேசுனீங்க, ஆனால் ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கொடுக்கும்பொழுது தான் இந்த ஸ்டெரைன் இன்ஹேல் பண்ணவங்க வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆக்சிடேஷன்ன்றது வேற, நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறதுனா அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ சைட்டோக்ரோம் 450 வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்டெரைன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுறதுன்றது அது ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது வேற. இப்போ நான் அறிகுறிகள் பற்றி நீங்கள் சொன்னதுனால உள்ள வரேன். இது எப்படி நம்ம ஒரு ஹியூமன்ஸை நம்மள இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, ஒன்று நம்ம எடுத்து குடிக்கணும், அதை நம்ம யாரும் பண்ண மாட்டோம். அப்போல்லாம் இது வந்து கேஸாக வந்து காத்துல கலந்துருது. அந்த காத்துல கலக்கும் போது எப்படிலாம் உள்ள போகலாம், நம்ம மூச்சு விடுறோம், மூச்சு விடும் போது ஈஸியா உள்ள போகும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிற ஆர்கன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி, அதாவது நம்மளோட நுரையீரல் பகுதிகள் வந்து ஈஸியா எஃபெக்ட் ஆகும். நுரையீரல்ல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ரிசெப்டார்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த கெமிக்கல் அப்சார்ப் பண்ணி ரத்தத்துல கலந்து விட்டுரும். எக்ஸாம்பிள், ஒரு சிகரெட் பிடிக்கும் போது அந்த எஃபெக்ட் எப்படி ஃபீல் ஆகுது, லங்ஸ்ல இருந்து அப்சார்ப் ஆகி ரத்தத்துக்கு போய் மூளைக்கு போய், அதே மாதிரி இந்த கெமிக்கலும் ஈஸியா லங்ஸ் மூலமா அப்சார்ப் ஆக முடியும். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருக்கிறது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷீல்ட் போட்டிருக்கேன், அப்படி எதுக்குன்னா வந்துட்டு ஒரு வைரஸ் வந்து படாது, கெமிக்கல் வந்து படாது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஐ மூலியமா வந்து அது ரியாக்ட் ஆகலாம். ரெண்டு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் என்ன, தோல்ல வந்து பட்டாலும் அது மூலியமா கூட அப்சார்ப் ஆகலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் நம்மளோட ஸ்டெரைன் என்ட்ரி. அதுல மோஸ்ட் காமன் இப்போ நம்ம ஆளுங்க நம்ம ஃபேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னலேஷனல் மற்றும் ஐ கான்டாக்ட். இதுதான். ஸோ ஸ்டெரைனோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிக்கலாம். அக்யூட், கிரானிக். அதாவது அக்யூட்னா உடனே ஒரு டிசாஸ்டர் ஏற்படுறது, கிரானிக்னா ரொம்ப நாளா பட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எஃபெக்ட் தெரியுது. இப்போ நம்ம பார்த்த இந்த விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ எத்தனை 5,000 பீப்புள்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, அப்சர்வேஷன்ல இருக்காங்கன்னா இது ஒரு அக்யூட் இன்சிடென்ட், இது ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆஃப் பாய்சனிங். ஸோ இந்த கேஸ் லீக் ஆயிருக்கு, அதை இன்ஹேல் பண்ணியிருக்காங்க, அதனால ஸ்டெரைன் ஆக்சைடா மாறி இருக்கு, அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும் போது தான் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே. ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தாங்க, அப்போ திடீர்னு வந்து கேஸ் லீக் ஆயிருக்கு, டக்குன்னு அவங்களால இது பண்ண முடியல, ஐசோலேட் பண்ண முடியல யாரையுமே, அதனால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டெரைன் ஒரு இடத்துல அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம அதுல வந்து அது தாக்கத்துல வந்து எஸ்கேப் ஆயிடலாமா, வாய்ப்பு இருக்கா அப்படி? இப்போ எப்படி அவங்க தூங்கும் போது நடக்கும்போது எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சிலதெல்லாம் மிஸ் ஆயிடும். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து தூங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஐ க்ளோஸ்டா இருக்கும், அதனால கண் எரிச்சல் வந்து ஏற்படாது.
அதே மாதிரி அப்போ என்ன ஆகிட்டு இருக்கோம், இன்ஹேல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு உடனே மூச்சு வாங்காது. முதல்ல உள்ள போய் ஃபார்ம் ஆகி ஒரு ரியாக்ஷனாக மாறி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு லைட்டாக தான் மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மூச்சு திணறல் வந்து நீங்கள் வந்து தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மூச்சு திணறலாக இருக்காது. மேபி அதனால தான் மறுநாள் எழுந்தோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு லேட்டரான சஃபகேஷனாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்காக அவங்க அந்த ஐ இரிட்டேஷன் ஃபீல் பண்ணாலும் நம்ம என்னென்ன கண்ணு எரியுதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் சொல்றதுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். எப்படியெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னா எக்ஸாக்டா சொல்ற மாதிரி கண்ணை தாக்கும் போது கண்ணில் வந்து எரிச்சல் ஏற்படுறது, கண் ரெட்னஸ் ஏற்படுறது, தண்ணீர் வந்து கண்ணிலிருந்து வர்றது. அதே மாதிரி நுரையீரல் போகும்போது ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேட்ஸ்னா ரியாக்டிவ் ஏர்வே டிஸ்ஃபங்க்ஷன். ஒரு கெமிக்கல் படும்போது அந்த கெமிக்கலுக்கு ஏற்படுற ரியாக்ஷன், அதனால நம்ம சுவாச குழாய் அப்படி சுருங்குது. இதுதான் ரேட்ஸ். அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் இன்ஹேல் பண்றாங்கன்னா சர்ன்னு சுருங்கும். கிரானிக் ஆஃப் சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப டேஞ்சர். ஸோ இவங்க மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி வந்துட்டு இது ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போறதுனால மோஸ்ட் ஆஃப் த பாய்சன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் நியூரோடாக்சிக். நியூரோனா நரம்பியலை பாதிக்கக்கூடியது. நரம்பியலை பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பிரெயினுக்கு போகும்போது திடீர்னு மயக்கம் வரும், மயங்க வேலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலிப்பு வர்றது, கை ட்ரெமர்ஸ் ஏற்படுறது, இந்த மாதிரி கை நடுக்கல அது ஏற்படுறது, இதெல்லாம் கூட வந்து இந்த பாய்சனிங்ல வந்து காமனான ஃபியூச்சர்ஸாக ஏற்படுது. இதே பை சான்ஸ் அவங்க வந்து ஏதாவது அந்த லிக்விட் ஃபார்ம்ல ஏதாவது எடுத்தாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான அந்த வயிற்று போக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம். ஸோ காமனாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அக்யூட் அப்படின்றதுனால இன்னலேஷன்ன்றதுனால பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஐ இரிட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி மூச்சு வாங்குறது அந்த ரிலேட்டட் தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி அது வந்துட்டு போய் அந்த நர்வ்ஸை பாதிக்கும் போது அந்த சிஎன்எஸ் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி மறக்கிறது, வலிப்பு வர்றது, கை நடுங்கிறது, இதெல்லாம் லாங் டேர்மா இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தான் இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஒரு ஆளை மறந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க, டிமென்ஷியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். இதுதான் இந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில காஸ் பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் ரியாக்ஷன்ஸா இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க பேசும்போது போபால் கேஸ் ட்ராஜடி இதையும் கம்பேர் பண்ணி பேசுனீங்க. ஸோ போபால் கேஸ் ட்ராஜடியில் சம்பவத்தில் வந்து இன்னும் அந்த எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த மக்கள் வந்து சில குழந்தைகள் கூட வந்து சில குறைபாடு கூட பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டெரைன் வந்து அவுட் பிரேக் ஆகிருக்குல்ல, இப்போ அந்த ஏரியாவில் இந்த எவ்வளோ நாளுக்கு வந்து இந்த ஸ்டெரைன் வந்து அங்கே பிரச்சனையை உண்டாக்கும், இந்த எஃபெக்ட் எவ்வளோ நாள் நீடிக்குங்க? இப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இங்க வந்து நம்ம பண்ணி ஆகணும். அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏரியாவை வந்துட்டு நம்ம எம்டி பண்ணிட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர் லெவல்ல வந்து எவ்வளவு ஸ்டெரைன் லெவல்ஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க, எவ்வளவு பிபிஎம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிபிஎம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு 300 மேல தாண்டினாலே நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து வருது. ஸோ அது 5000 வரைக்கும் போச்சு அப்படின்னா ஆள் அங்கேயே வந்து காலி பண்ற அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு. 800 900 போகும்போது நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் பாதிக்குது. அப்படின்னும் போது எந்த ஏரியால அந்த ஏரியால அந்த பிபிஎம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ல இமீடியட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரீபியூரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா, ரிவர்ஸ் வென்டிலேஷன் இருக்கு, அதே மாதிரி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி சக்கிங் மெஷின்ஸ் இருக்கு. அந்த டோட்டலா பெரிய பெரிய நம்ம சக்கர்ஸ் வச்சோம்னா அது மூலமா சக் பண்ணிட்டு நம்ம ரீபியூரிஃபை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். எவ்வளவு நாளுக்கு இந்த தன்மை இருக்குன்னா வந்து கண்டிப்பா வந்து எப்படியோ அந்த இது வந்து அந்த இதோட கலந்து நம்ம ஓசனோட போவோம். பட் ஆனா எது எவ்வளவு இந்த கேஸ் ஒரு 3-4 டேஸ்ல போயிடும். ஆனா எது எவ்வளவு நாள் இருக்குன்னா அது ஏற்படுத்துற கான்சிக்வன்சஸ். எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெரைன் ஆக்சைடா மாறும் போது அது ஒரு மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மியூட்டாஜன்னா என்ன அப்படின்னா சப்போஸ் ஒரு பிரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா உள்ள போயிட்டு அந்த கருவையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஊனமுற்ற கருவா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜெனட்டிக்காவே வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளோட அடுத்த சக்சஷன் ஜெனரேஷன் குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்டெரைன் ஆக்சைடுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப கம்மி அளவுல. போபால் கேஸ் ட்ராஜடியை வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதோட கெமிக்கல் வந்து சயனைடு. அது மட்டும் இல்லாம அது வந்து அவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பேர் இறந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இது விஷவாயு தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு 20-30% இதுல வந்து 0.2% to 1% அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ட்ராஜடி போபாலுக்கும் லம்ப விசாகப்பட்டினம்ல நடந்ததுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து பாதிப்புகள் இன்னும் அதிகமாகுமோ அப்படின்னு மக்கள் வந்து அச்சத்தில் இருக்காங்க. குறிப்பாக விசாகப்பட்டினம் அந்த பகுதியை சுற்றி இருக்க மக்கள் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜன் நம்ம கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க காப்பாற்றிடலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ஸ்டேட்டஸ், என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திருப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் எல்லாத்துக்கும். இப்போ எங்கன்னா ஸ்ட்ராட்டஜி போடணும். ஒன்று வந்துட்டு அந்த மக்கள் எல்லாருமே அந்த ஏரியா அந்த பிபிஎம் வந்து 300க்கு கீழே இருக்கிற இடத்துக்கு மாற்றணும். 300க்குள்ள இருக்கிற இடத்துல ஒருத்தர் கூட அங்கே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த 300க்கு வெளியே மாற்றின உடனே அந்த யார் யாருக்கெல்லாம் அறிகுறிகள் இருக்கிறோம் அவங்க எல்லாருமே வந்து அட்மிட் பண்ணணும். அறிகுறிகள் மோஸ்ட் காமனாக என்ன வருவாங்க, கண் எரிச்சல்னு வருவாங்க. கண் எரிச்சலுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் லிஸ்ட் சொல்கிறான் பாருங்க. ட்ரீட் சிம்டமேட்டிக்லி,
அப்படின்னு என்னென்ன அறிகுறி இருக்கோ அதுக்கு ட்ரீட் பண்ணு. கண் எரிச்சலா இருக்கா, முதல்ல வந்து கண்ணை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கழுவு. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றான், ரிமூவ் த எக்ஸ்போஷர், அதாவது ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம தடுத்துக்கோ. அப்பனா அந்த 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வெளியே கொண்டு வந்தா மட்டும் பத்தாது, உடனே என்ன பண்ணணும், அவனை ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு இடத்துல அமுச்சு விட்டுறணும். அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடணும். ஏன்னா நம்ம நகத்துல இருக்கும், நம்ம முடியில இருக்கும், நம்ம துணியில இருக்கும், அங்கிருந்து நம்ம இனியல் பண்ணிட்டே இருப்போம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எல்லாமே வந்து அந்த அந்த எக்ஸ்போஸ் ஆன எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு டோட்டலா நம்ம வந்து டீடாக்சிஃபை ஆயிடணும். அது ஃபர்ஸ்ட். ஒரு மியூக்கஸ் மெம்பரேனை கழுவணும், நம்ம கண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் கழுவிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா மக்கள் பண்ணணும். 300 பார்ட்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டு டோட்டலா டீடாக்சிஃபை பண்ணிடணும். இது முதல் ஸ்டெப்பா அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிம்டமேட்டிக், அவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நுரையீரல் உள்ள இனியல் பண்ணிருக்காங்கிற போது கண்டிப்பா நுரையீரல்ல வந்து அந்த கெமிக்கல் நிமோனைட்டிஸ் ஏற்படும். ரியாக்டட் ஆர் ரேட்ஸ்னு சொன்ன ப்ரூக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அது ஏற்படும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், என்ன ஆகும், இது சுருங்கும். அதை சுருங்கும் போது அதை டைலேட் பண்றதுக்கு நம்ம நெபுலைசர்னு சொல்லிட்டு ஒரு சில இது வந்து கொடுப்போம். அந்த புகை வைப்பதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த புகை வைக்கிறது கொடுப்போம். அதே மாதிரி ஸ்டீராய்டு கொடுப்போம், இன்ட்ராவினஸ் ஸ்டீராய்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சம்மர் ரோலா ப்ளே பண்ணும். ஸ்டீராய்டு கொடுத்தோம்னா அந்த நுரையீரல் இருக்கிற வீக்கம், அந்த ரியாக்ஷன் அதை அப்படியே சப்ரஸ் பண்ணும், இந்த கெமிக்கலை தாண்ட விடாது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருந்தாலும் டைரக்டா பிராங்கோஸ்கோபி மாதிரி பண்ணி ஒரு வாஷ் கூட கொடுக்கிறது தப்பு கிடையாது. இதெல்லாம் டிஃபரெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆக்சிஜன் கண்டிப்பா கொடுப்போம். ஏன் அப்படின்னா அந்த நிமோனைட்டிஸ் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் கருவி வந்து கம்மியாகுது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு we can go for an ஆக்சிஜன் தெரப்பி ஆல்சோ. ரொம்ப சிவியரா மாறிச்சுன்னா வென்டிலேட்டர்ன்ற கருவியில பேஷண்ட்ல போட்டு ஆக்சிஜனேட் பண்ணுவோம். இதெல்லாம் தான் நுரையீரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிடோட் கிடையாது. ஆன்டிடோட்னா என்ன, இதுக்கு வந்து இதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்சனிங்க்கு கிடையவே கிடையாது. இந்த பாய்சனுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி வைக்கிறது, எக்ஸ்போஷர் வந்து தடுத்துக்கிறது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது, அதே மாதிரி வந்துட்டு சிம்டமேட்டிக்கா என்ன இருக்கோ அதை ட்ரீட் பண்றது, லங்ஸ் மற்றும் ஆக்சிஜனை கரெக்டா கண்காணிக்கிறது, பேஷண்ட்டுக்கு எக்காரணத்துக்கு கொண்டு ஆக்சிஜன் கம்மியாயிடக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் தான் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். ஸோ கடைசி ஒரு கேள்வி டாக்டர், இப்போ வந்து அந்த பகுதியில் வந்து ஸ்டெரைன் வந்து ஆல்ரெடி ஸ்டெரைன் லீக்கேஜ் இருந்திருக்கும் வேறு ஃபார்மில், மேபி அது வந்து நிறைய பேருக்கு ஃபீல் ஆகாமல் இருந்திருக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இருக்க ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இந்த கெமிக்கல் அவுட் பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயமா ஆயிடுச்சு. நிறைய இடத்துல அந்த மாதிரி அடிக்கடி நடக்குது அப்படின்னும்போது, ஸோ இந்த பகுதியில் குறிப்பாக ஸ்டெரைனால் என்னென்ன விளைவுகள் இது வரைக்கும் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதனால ஏதாவது பாதிச்சிருப்பாங்க அவங்க? இப்போ வந்து அக்யூட் அப்படின்னும் போது இப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ, இப்போ மயங்க வேறாங்க. ரொம்ப வருஷமா அங்க இருக்கு. ஆமா, அதுல இருந்து அந்த மக்கள் அந்த சுத்துவட்டார கிராம மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமான்னு இல்ல, இது ஏற்பட்டிருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டெரைன் வந்து கேஸ் ஃபார்ம்ல அவங்க டைரக்டா வந்து அதோட பாலிஸ்டரைனா மாத்திடுறாங்க. அப்படி மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கலக்காது. இப்ப அது லீக் ஆகும் போது தான் பிரச்சனை. யாருக்கு பாதிப்பு வரலன்னா அந்த ஸ்டெரைன் கேஸோட அவங்க ஆப்ரேட் பண்ற வேலை செய்யறது கண்டிப்பா ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ப்ராப்பர் அந்த பயோஹாசார்ட்லாம் வந்து அந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்களா, அவங்க கிளவுஸ்லாம் போட்டிருக்காங்களா, அது கேள்வி. அவங்க பாதிக்கப்படலாமே தவிர இது வந்து டைரக்டா அந்த பப்ளிக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாதிச்சிருக்காது தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஸ்டெரைன் அவுட் பிரேக் வந்துட்டு ரொம்ப காமனா வந்து இது வரைக்கும் ஏற்படலை. வந்துட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நம்ம வந்து யோசிக்கணும் இதுல அப்படின்னா வந்துட்டு கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காஷியஸா தேவையான மேனுஃபேக்சரிங் தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், லீவர் கம்பெனி வந்துட்டு கொடைக்கானல்ல மெர்க்குரி பாய்சனிங் 2001 ரொம்ப காமன் ப்ராப்ளம். அதுவும் 2001ல எவ்வளோ பேர் வந்து மெர்க்குரியால வந்து இறந்தாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து அதனால வந்து அந்த கரு ஃபார்ம் ஆகாம போச்சு, நிறைய பேருக்கு வந்து அந்த நரம்பியல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்துட்டு அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ற தண்ணி அந்த வாட்டர் லெவல்ல வந்து அவ்வளோ மெர்க்குரி கண்டென்ட் வந்து இருக்கு. என்ன இதுன்னா அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு அவங்க தெர்மாமீட்டரை வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க மெர்க்குரியை வந்து ரா மெட்டீரியலா நம்மளுக்கு அமிச்சு நம்ம இங்க தயாரிச்சு தெர்மாமீட்டர் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன் அந்த தெர்மாமீட்டர் அவங்க அங்க வந்து தயாரிக்க முடியாதா? அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் வயசா யோசிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு மக்கள், கவர்மெண்ட் நம்மளுக்காக தான் இருக்காங்க. நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாய்சனஸ் கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வர்றது வந்து அவ்வளவு நல்லது இல்ல. அமெரிக்கா அவனுக்கு தயாரிக்கப்படுத்திக்கிறதுக்காக நம்மள ஏன் யூஸ் பண்றான் அந்த மெர்க்குரியை? ஏன் அவங்க ஊர்லயே அந்த மெர்க்குரி தயாரிச்சுக்கிறது தானே. அப்ப அங்க ஒரு சிக்கல் இருக்குதானே நம்ம கிட்ட விடுறான். அப்ப அந்த எவ்வளவு டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். ஸோ இது ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தரா வந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம பாத்துக்கணும் சார். நன்றி சார். நன்றி சார்.